நீலாதேவி நப்பின்னை பிராட்டியாகவும் அவதாரம் பண்ணினாள். அப்படியானால் எப்பொழுதெல்லாம் எம்பெருமான் நம்மை உஜ்ஜீவிப்பதற்காக இந்த பூலோகத்திற்கு வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் பிராட்டிமார்கள் சேர்ந்து வருவது உண்டு. ஆனால் ஆண்டாள் அவதாரத்திலே அப்படி அல்ல. பெருமாள் அவதரிக்காத பொழுதும் நாமெல்லாம் இந்த நல்ல கருத்துக்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவதாரம் பண்ணியவள் பூமி பிராட்டியினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய ஆண்டாள் பிராட்டி. அப்படி என்ன நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டாள் ஆண்டாள் என்று சொன்னால், வராக பெருமாள் தான் ஆண்டாள் பிராட்டிக்கு ஆச்சாரியனாக இருக்கக்கூடியவர். எப்படி பூமி பிராட்டியை ஒரு சமயத்திலே இரணியாட்சதன் என்கின்ற அரக்கன் கவர்ந்து கொண்டு போய் பிரளயச் சேற்றிற்குள்ளே அமிழ்த்து வைத்தான், ஒழித்து வைத்தான். அந்த காலங்களிலே அந்த பூமி பிராட்டியை மீட்டெடுப்பதற்காக வந்தது யார்? பாசி தூர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியாம் என்று சொல்லி அபிமானமில்லாத பன்றியாய் உபமானமில்லா பன்றியாய் அவதாரம் பண்ணி அந்த பூமி பிராட்டியை மீட்டெடுத்தார் வராக பெருமாள். அப்படி மீட்டெடுக்கக்கூடிய காலத்திலே தன்னுடைய மூக்கின் நுனியிலே நுனியார் கோட்டில் வைத்தாய் உணபாதம் சேர்ந்தேனே என்று ஆழ்வார் தெரிவிப்பதைப் போல அந்த மூக்கின் நுனியிலே வைத்து கொண்டு வரும் பொழுது பூமி பிராட்டியினுடைய உடம்பு நடுங்கி கொண்டிருக்கிறது. உடனே வராக பெருமாள் கேட்கிறார், உன்னை காப்பாற்றுவதற்குத்தான் நான் வந்து விட்டேனே, எதற்காக உன்னுடைய உடம்பு நடுங்க வேண்டும் என்று கேட்க, நான் என்னை நினைத்து கவலைப்படவில்லை. பூமி பிராட்டிக்கு கருணை உள்ளம். இந்த என்ன பிரளயச்சேற்றிலே கிடக்கக்கூடிய என்னை காப்பாற்றுவதற்கு நீர் வந்து விட்டீர். இந்த சம்சாரம் என்னும் சாகரத்திற்குள்ளே, சம்சாரம் என்னும் சேற்றிற்குள்ளே நம்முடைய பிரஜைகள், நம்முடைய குழந்தைகள் எல்லாம் கிடந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை காப்பாற்றுவது ஆர் என்று சொல்லி என்னுடைய உடம்பு நடுங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னான். உடனே அவன் 3 உபாயங்களை தெரிவித்தான். எவனொருவன் என்னுடைய திருநாமத்தை சதா சர்வ காலமும் சொல்லி கொண்டிருக்கிறானோ, என்னுடைய திருவடிகளிலே மலர்களை இட்டு அர்ச்சிக்கிறானோ, என்னுடைய திருவடிகளிலே ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுகிறானோ, அந்த 3 உபாயங்களை எவன் கடைபிடிக்கிறானோ அவன் என்னை வந்து அடைகிறான், சம்சாரம் என்னும் சாகரத்திலே இருந்து தப்பித்து கொள்கிறான் என்கின்ற உபதேசத்தை பூமி பிராட்டிக்கு பண்ணிவிட்டார். அந்த பூமி பிராட்டிற்கு பண்ணிய பிறகு அந்த விஷயம் இந்த உலகத்திலே உள்ளவர்களுக்கு எப்படி தெரியும்? கண்டிப்பாக தெரியாதல்லவா? அதை அறிவிப்பதற்காக ஆண்டாள் தாயாருடைய அவதாரம். பெருமாள் அவதாரம் எடுக்காத பொழுதும் இவள் தானே வந்து அவதாரம் பண்ணி நமக்கெல்லாம் இந்த நல்ல விஷயங்களை சொன்னார். சரி, இப்படி அவதரிக்கும் பொழுது பெரியாழ்வாருடைய திருமகளாக அவதரிக்க வேண்டிய அவசியம் என்ன என்று சொன்னால், 2 பேருக்குமே வராக பெருமாள் தான் ஆச்சாரியன். உதாரணமாக ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வர வேண்டும், நான் எங்கே தங்க வேண்டும் என்று சொன்னால், ஸ்ரீவில்லிபுத்தூரிலே யார் இருக்கிறார்? நம்முடைய மடம் நடத்தி கொண்டிருக்கிறார் புண்டரீகாட்ச சுவாமி. அவரிடத்திலே கேட்டால் தெரியுமே என்று சொல்லி அவரிடத்திலே தானே கேட்போம். அதே போல் ஸ்ரீரங்கத்திற்கு வழி தெரிய வேண்டும் என்று சொன்னால் ஸ்ரீரங்கத்திலே தங்கியிருக்கக்கூடிய பாகவதர்களிடத்திலே தானே கேட்போம். அதை போல இந்த உலகத்திற்கு பிறக்கக்கூடிய வரக்கூடிய பூமி பிராட்டியாக இருக்கக்கூடியவள் தன்னுடைய கிளாஸ்மேட், தன்னோடு ஒரே ஆச்சாரியனிடத்திலே படித்தவராக இருக்கக்கூடிய பெரியாழ்வாருடைய திருமகளாக பிறந்தால் நாம் செய்யக்கூடிய காரியத்திற்கு உபகாரமாக இருக்கும். சரி சுவாமி, பூமி பிராட்டிக்கு வராக பெருமாள் ஆச்சாரியன் தெரிந்து போயிற்று, பெரியாழ்வாருக்கு எப்படி ஆச்சாரியன் என்று சொன்னால் தன்னுடைய பாசுரத்திலே தெரிவிக்கிறார். எயிற்றிடை மண் கொண்ட எந்தை இராப்பகல் ஓதுவித்து பயிற்றி என்னை பணி செய்ய கொண்டான். பெரியாழ்வார் திருமொழியிலே வருகிறது. எயிற்றிடை மண் கொண்ட எந்தை, எயிற்றிடை என்று சொன்னால் தன்னுடைய மூக்கின் நுனியிலே பூமி பிராட்டியை வைத்திருக்கக்கூடியவன் யார்? வராக பெருமாள். அப்படிப்பட்ட வராக பெருமாள் இரா பகல் ஓதுவித்து, இரவும் பகலும் எனக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து பயிற்றி என்னை பணி செய்ய கொண்டான். என்னையே கைங்கரியம் பண்ணும்படியாக செய்து எந்த கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டான் என்று தெரிவிக்கிறார். அப்படி பூமி பிராட்டியினுடைய அவதாரம் பெரியாழ்வாருடைய திருமகளாக இருப்பது இன்னும் ஒரு விசேஷம். அதற்கென்ன காரணம்? தான் வந்த காரியம்
எளிதாக முடிந்து போய்விடும் என்பதினாலே அப்படிப்பட்ட விஷயத்தை தனக்கு எடுத்துக்கொண்டாள். அவள் 2 பிரபந்தங்களை அருளி செய்தாள். திருப்பாவை என்பது, நாச்சியார் திருமொழி என்பது. திருப்பாவைதான் அவள் 5 வயதிலே பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை 5 வயதிலே அருளி செய்திருக்கக்கூடியதான பிரபந்தம். அந்த பிரபந்தத்திற்கு இணையான பிரபந்தம் நம்முடைய 4000 திவ்ய பிரபந்தத்திலே 24 பிரபந்தங்களிலும் கிடையாது. சுவாமி, நீர் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து பேசுகிறீர், அதனால் திருப்பாவை பற்றி ரொம்ப ஏற்றமாக பேசுகிறீர் என்று சொன்னால் நாமே ஒரு ஆராய்ச்சி பண்ணுவோம். திருவாய்மொழியில் மிக பெரிய பாசுரங்கள் கொண்ட பிரபந்தம் எது? திருவாய்மொழி. மொத்தம் எத்தனை பாசுரங்கள்? 1102 பாசுரங்கள். அந்த 1102 பாசுரங்களுக்கும் 5 வியாக்கியானங்களை அருளி செய்திருக்கிறார்கள். 6000 படி என்கின்ற ஒரு வியாக்கியானம், திருக்குறுகை பிரான் பிள்ளான் அருளி செய்த வியாக்கியானம். அடுத்தது 9000 படி சுவாமி நஞ்சியர் அருளி செய்ததான வியாக்கியானம். அடுத்தது 24000 படி சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்த வியாக்கியானம். அதற்கடுத்து 36000 படி சுவாமி நம்பிள்ளை அருளி செய்த வியாக்கியானம். அடுத்து 12000 படி அழகிய மணவாளஜியர் அருளி செய்ததாக இருக்கக்கூடிய வியாக்கியானம். அப்படிப்பட்ட திருவாய்மொழிக்கு எத்தனை வியாக்கியானங்கள் இருக்கிறது? 5 வியாக்கியானங்கள் இருக்கிறது. அதே சமயத்தில் நம்முடைய திருப்பாவைக்கு எத்தனை வியாக்கியானங்கள் இருக்கிறது என்று சொன்னால், திருநாராயணபுரத்து ஆய் ஜனன்யாச்சாரியர் என்கின்ற சுவாமி 2000 படி 4000 படி என்கின்ற 2 வியாக்கியானங்களை அருளி செய்திருக்கிறார். அதற்கடுத்தபடியாக வியாக்கியான சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய பெரியவாச்சான் பிள்ளை 3000 படி என்கின்ற ஒரு வியாக்கியானத்தை அருளி செய்திருக்கிறார். சுவாமி அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்கின்ற சுவாமி 6000 படி என்கின்ற ஒரு வியாக்கியானத்தை அருளி செய்திருக்கிறார். அப்படியானால் 30 பாசுரம் கொண்ட திருப்பாவைக்கு எத்தனை வியாக்கியானங்கள் இருக்கிறது? 4 வியாக்கியானங்கள். அது மட்டுமல்லாமல் ஒன்னான வனமாமலை ஜீயர் சுவாமியும் காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் அண்ணாவும் திருப்பாவைக்கு ஒரு சுவாபதேசமான அர்த்தம் அருளி செய்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் 6 வியாக்கியானங்கள் என்றே சொல்லலாம். இப்படி திருவாய்மொழி 1102 பாசுரங்களுக்கும் 5 வியாக்கியானம். திருப்பாவை என்று சொல்லப்படக்கூடிய 30 பாசுரங்கள் கொண்ட இந்த பிரபந்தத்திற்கும் 6 வியாக்கியானங்கள். இதிலே 4 வியாக்கியானங்கள் பெரியவர்கள் அருளி செய்தது, 2 சுவாபதேச வியாக்கியானங்களாக இருக்கிறது. அப்படியானால் திருப்பாவினுடைய ஏற்றத்தை நாம் சொல்லவும் வேண்டுமோ? பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு. சரி சுவாமி, வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் என்று சொல்லுகிறீரே, அதை நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், வேதம் எங்கே ஓதப்படுகிறது என்று சொன்னால் உற்சவ காலங்களிலே ஓதப்படுகிறது, யாக யஜ்யம் பண்ணும் பொழுது ஓதப்படுகின்றது.